ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அற்புதமான விநாயகர் சதுர்த்தி தினம். அன்றைய தினம் ஒரு டம்ளர் தண்ணீரில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை போட்டு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சு நீங்கள் பூஜை செய்கிறது மூலயமா தாறுமாறாக பணவரவு ஏற்படும், 16 செல்வங்களும் தாண்டவம் ஆடும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறப்ப தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணீரில் என்னென்ன பொருட்களை சேர்க்கணும் அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுப்போம். முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை வணங்கிட்டு நம்ம ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கண்டிப்பாக அது வெற்றியில் தான் முடியும். வீடு கட்டுறதில் ஆரம்பித்து திருமணம் வரைக்கும் முதல்ல மஞ்சளில் ஒரு விநாயகரை பிடிச்சி வச்சு அவருக்கு பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிப்பாங்க. அதுக்கு காரணம் விநாயகரை வணங்கிட்டு ஆரம்பிக்கக்கூடிய எல்லா செயல்கள்லையும் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும், அது தோல்வியிலே முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை தான். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த விநாயகர் அவதரித்த நாள் தான் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதி. பொதுவாக விநாயகருக்கு தேய்பிறை சதுர்த்தி தான் பிடிக்குமா. ஒரு மாதமும் வரக்கூடிய இந்த தேய்பிறை சதுர்த்தி திதி தான் நாம் ஒரு மாதம் எடுத்துக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. மற்ற மாதங்களில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியை நம்ம கண்டுக்காமல் விட்டுக்கிட்டாலும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதியை நம்ம விட முடியாது. ஏன்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அந்த ஒரு வளர்பிறை சதுர்த்தி திதியில் தான் விநாயகர் பெருமான் அவதரிச்சிருக்காருன்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. விநாயகர் அவதரித்த விநாயகர் பிறந்த தினமாக இருக்கக்கூடிய அன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய நாம் வணங்கக்கூடிய ஒரு வழிபாட்டுக்கும் எக்கச்சக்கமான பலன்கள் ஏற்படும். குறிப்பாக விநாயகர் வழிபாடு அப்படின்னு வந்துட்டாலே எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தான் விநாயகர் வழிபாடு. கிரக தோஷங்கள் இருக்குது, அதுவும் குறிப்பாக சனி தோஷத்தால் பாதிக்கப்படுறவங்களும் ராகு கே தோஷத்தால் பாதிக்கப்படுறவங்களுக்கும் விநாயகர் பெருமான் வழிபாடு ரொம்ப கட்டாயம் இருக்க வேண்டிய ஒன்று. அந்த வகையில் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதி செப்டம்பர் 7ஆம் தேதி இருக்குது. சரி, செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சிலை வாங்கிறதுக்கான சரியான நேரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் செப்டம்பர் 7ஆம் தேதி வளர்பிறை சதுர்த்தி தேதி நாள் முழுக்க இருந்தாலும் 6ஆம் தேதி மதியம் 1:48 சதுர்த்தி தேதி ஆரம்பிச்சிடுது. அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாள் வெள்ளிக்கிழமை மதியம் 1:48 சதுர்த்தி தேதி ஆரம்பிச்சிடுது. அது சனிக்கிழமை மதியம் 3:38 வரைக்கும் இருக்குது. சனிக்கிழமையில் தான் நீங்கள் விநாயகர் வாங்குவீங்க, சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி தான் நீங்கள் விநாயகர் சிலை வாங்க போகிறீங்க அப்படின்னா காலையில் 7:35 8:45 இந்த 1 மணி நேரம் நல்ல நேரம். அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் பிள்ளையார் சிலையை வாங்கிட்டு வரலாம். அன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதால 9:10 ராகு காலம், 1:30 யமகண்டம், அதிலிருந்து கணக்கு பண்ணிக்கோங்க. காலையில் 7:35 8:45 வரைக்கும் வாங்க முடியலையா, 9:10 ராகு காலம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 10:35 மதியம் 1 மணி வரைக்கும் நீங்கள் விநாயகர் சிலையும் வாங்கலாம். விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து அதுக்கான வழிபாட்டு முறைகள் பூஜை முறையும் செய்யலாம். சில பேர் விநாயகர் சதுர்த்திக்கு காலை நேரத்தில் பகல் நேரத்தில் வழிபாடு செய்வாங்க. அவங்க காலை ஒரு 10:35 மதியம் 1:15 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் பூஜை செஞ்சுக்கோங்க. இல்லை எங்களுக்கு பழக்கமே மாலை நேரத்தை தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மாலை ஒரு 6 மணிக்கு மேலோட செய்யலாம். பிள்ளையார் இது சனிக்கிழமை வாங்குறதுக்கு இந்த நேரத்தை பார்த்துட்டோம், ஒருவேளை சனிக்கிழமை காலையில் சீக்கிரமாக போய் வாங்க முடியாது, நாங்கள் வெள்ளிக்கிழமையே வாங்கி வச்சிடும் அப்படின்னா அதுவும் தாராளமாக வாங்கலாம். ஏன்னா வெள்ளிக்கிழமை மதியம் 1:48 சதுர்த்தி திதி ஆரம்பிச்சிடுது. வெள்ளிக்கிழமை மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே போயிட்டு கூட நீங்கள் விநாயகர் சிலையை வாங்கிட்டு வரலாம். கண்டிப்பாக விநாயகர் சிலை அந்த நேரத்தில் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை விநாயகர் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் சனிக்கிழமை எப்பவும் போல் பூஜை பண்ணுங்கள், அபிஷேக ஆராதனைகள் பண்ணுங்கள். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு தண்ணீர் பரிகாரம், இந்த ஒரு தண்ணீரை நீங்கள் வீடு ஃபுல்லாக தெளிக்க போகிறீங்க. தெளிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகரோட சிலை வச்சு வழிபாடு செய்கிறீங்கல்ல, அந்த சிலைக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு அதில் முக்கியமாக 3 பொருட்களை சேர்க்க போகிறீங்க. இந்த 3 முக்கியமான பொருட்களும் விநாயகருக்கு ரொம்ப உகந்த பொருட்கள். சிவனுக்கு எப்படி திருநீர் ருத்ராட்சம் ஒரு அடையாளமோ, முருகருக்கு எப்படி வேல் விபூதி மயில் ஒரு அடையாளமோ, அதே மாதிரி விநாயகர்னு எடுத்துக்கிட்டாலே இப்போ நாம் சொல்லக்கூடிய பொருட்கள் தான் அவருக்கு அடையாளமாக சொல்லுவாங்க. முதல்ல என்ன செய்யணும்னா, உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஒரு மணப்பலகை மேலே விநாயகரை உட்கார வச்சுருப்பீங்க. அந்த விநாயகருக்கு சிலைக்கு முன்னாடி ஒரு டம்ளர்லேயோ இல்லை ஒரு பவுல்லையோ தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க. கண்ணாடி டம்ளர், பீங்கான் டம்ளர், பீங்கான் பவுல் யூஸ் பண்ணிக்கலாம், பிளாஸ்டிக் தவிர. அந்த டம்ளர் தண்ணீரில் இப்போ சொல்லக்கூடிய 3 முக்கியமான பொருட்கள். முதல் பொருள் எருக்க இலை. விநாயகர் சதுர்த்தின்னு வந்துட்டாலே இந்த எருக்கம்பூவுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. எல்லா கோவில்கள்லையும், ஏன் நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய விநாயகர் சிலைக்கும் கூட எருக்கம்பூ மாலை போடுவோம். விநாயகர் ரொம்ப எளிமையான கடவுள். நாம் எருக்கம்பூவால் மாலை செஞ்சு அந்த மாலையை போட்டு வழிபட்டால் கூட நமக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறது தான்
அந்த எருக்கம்பூ மாலை ஒரு விடவும் அணியறதுக்கான ஒரு முக்கியமான நோக்கமே. அப்பேற்பட்ட விநாயகருக்கு ரொம்ப உகந்த எருக்கம்பூ கிடைக்கக்கூடிய அந்த எருக்கம் இலை இருக்கு இல்லையா, அந்த இலையை ஒரே ஒரு இலையை பறிச்சுட்டு வந்து வீட்டில் வச்சுடுங்க. அடுத்தது விநாயகர் அப்படின்னு சொன்னாலே கட்டாயம் ஞாபகத்துக்கு வர்றது அருகம்புல். அருகம்புல் இல்லைனா விநாயகர் இல்லை. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு 5 பில்லோ 6 பில்லோ அருகம்புல் எடுத்தது வச்சுக்கோங்க. மூணாவது ஒரு முக்கியமான பொருள், 2 பொருள் சொல்கிறோம். இந்த 2 பொருளில் எதை வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒன்று வாசனை மிகுந்த கட்டி சந்தனம், அப்படி இல்லைனா செம்பருத்தி இலை. இந்த 2த்தில் எதை வேணால் பயன்படுத்திக்கலாம். முடிஞ்சால் 2த்தையோடு சேர்த்துக்கோங்க. இப்போ மொத்தமாக என்னென்ன பொருட்கள் சொல்லியிருக்கோம்? எருக்கம்பூ இலை, அருகம்புல், கட்டி சந்தனம், அது கூட செம்பருத்தி இலை கிடச்சா இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் விநாயகர் சிலைக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுருக்கீங்கல்ல, அந்த டம்ளர் தண்ணீரில் இந்த பொருட்களை போட்டுடணும். போட்டுட்டு மனசார கையெடுத்து கும்பிட்டு, விநாயகர் பெருமானே ஓம் கம் கணபதியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 7 முறை 9 முறை சொல்லுங்கள். விநாயகர் அகவல் இருந்தால் அதை படிக்கலாம். அதுவும் முடியலையா, ஓம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு உங்களோட ஆற்றல் எங்கள் வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் சிலையாக எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க. இன்னும் ஒரு 3 நாட்கள்லையோ 5 நாட்கள்லையோ எங்கள் வீட்டிலேருந்து போயிடுவீங்க. நீங்கள் வீட்டிலேருந்து போயிட்டு கடலில் கரைஞ்சிட்டாலும் உங்களோட சக்தி அப்படிங்கிறது எங்கள் வீட்டுக்குள்ளே பரவி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோம். உங்களோட பரிபூரமான அருள் எங்கள் குடும்பத்துக்கே கிடைக்கணும்னு மனசார வேண்டிக்கோங்க. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த டம்ளர் தண்ணீர் இருக்கு இல்லையா, அது விநாயகர் சிலைக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அது அப்படியே இருக்கட்டும், வேறு எதுவும் செய்ய வேணாம். பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட அன்றாட வேலைகளை பாருங்கள். கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் அந்த விளக்கெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சதுக்கப்புறமா விநாயகர் சிலைக்கு முன்னாடி அந்த டம்ளர் தண்ணீர் வச்சுருக்கீங்களே, அந்த டம்ளர் தண்ணீரை உங்கள் வீடு முழுக்க அந்த எருக்கம்பூ இலையாலையும் அந்த அருகம்புல்லாலையும் சேர்த்து வீட்டோட எல்லா மூலைகள்லையும் தெளித்து விடுங்க. குறிப்பாக உங்களோட தொழில் நடக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், உங்களோட பூஜை அறையாக இருக்கட்டும், நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பீரோ இருக்கு இல்லையா அந்த அறையாக இருக்கட்டும், இது மாதிரி அந்த பீரோ மேலேயோட தெளிக்கலாம். எந்தெந்த இடங்கள் நீங்கள் தெளிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த தண்ணீரை அந்த எருக்கம்பூ இலையாலையும் அந்த அருகம்புல்லாலையும் எடுத்து வீடு முழுக்க தெளித்து விடுங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த தண்ணீரையும் அந்த இலைகளையும் செடியில் அப்படியே போட்டுருங்க. கால் பட இடத்துல போட்டுருங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். ஆனால் இது மூலயமா விநாயகர் பெருமானோட அருள் உங்கள் வீடு முழுக்க பரவிடும். நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து பூஜை செய்யக்கூடிய விநாயகர் சிலை 3 நாட்களுக்கு அப்புறமோ இல்லை 5 நாட்களுக்கு அப்புறமோ எப்படியும் கோவிலில் கொண்டு போய் வச்சுடுவீங்க. அதை அவங்க எடுத்துகிட்டு போய் கடல்லையோ ஆறுலையோ கரைச்சிடுவாங்க. அப்பேற்பட்ட சிலை உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனாலும் விநாயகரோட அருள் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த விஷயத்துக்கும் நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி அன்றைய தினம் உங்கள் வீடு பார்த்துருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க. அங்கே இருக்கக்கூடிய வாயிலா ஜீவன்களுக்கு உங்கள் கையால் தானம் பண்ணுங்கள். பசுமாட்டுக்கு உங்கள் கையால் வாழைப்பழம் கொடுக்கலாம். இன்னும் சில பேர் கொடுத்து வச்சுருப்பாங்க. என்னென்னா அவங்க வீடு பார்த்துருக்க கோவிலில் யானை இருக்கும். அந்த யானைக்கு உங்களால் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ, வாழைப்பழமோ வெல்லம், யானை சாப்பிடக்கூடிய பழங்கள்னு சொல்லி என்னென்ன முடியுதோ அதை வாங்கி கொடுங்க. அது கோடி புண்ணியம். அதுவும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரோட உருவத்தில் இருக்கக்கூடிய யானைக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கறதால விநாயகர் பெருமானோட அருளை நீங்கள் பரிபூர்ணமாக பெற முடியும். அந்த யானைக்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிட்டு வாங்க. இந்த ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு டம்ளர் தண்ணீரில் முயற்சி பண்ணுங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.